guys, welcome to Fahim channel. இன்னைக்கு Fahim channel என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ரவா கேசரி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு நம்ம ரவா கேசரிக்கு என்னென்ன ஃபர்ஸ்ட் தேவைன்னு பார்த்துக்கலாம். ஒரு கப் ரவை, நம்ம எந்த கப்பில் ரவை எடுக்கிறோமோ அதே கப் அளவு சர்க்கரை, முந்திரி, திராட்சை, நெய். வடைச்சட்டி அடுப்பில் வச்சுக்கலாம். அடுப்பில் வச்சுட்டு நெய் ஊற்றிக்கலாம். அதில் நம்ம நெய் ஊற்றியாச்சு. நெய் கொஞ்சம் சூடான பிறகு நம்ம வச்சுருக்க முந்திரி பருப்பும் திராட்சையும் போட்டுக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் வதக்கிடுங்க. பருப்பு நல்லா ப்ரௌன் ஷேட் ஆனோடனே நம்ம எடுத்து வேறு பவுலில் மாற்றிக்கலாம். அதே வானலியில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு கப் ரவையை போட்டுக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு கப்பு ரவையை நல்லா நெய்யில் போட்டு வறுத்துக்கலாம். கலர் மாறக்கூடாது, சும்மா நெய் ஃபுல்லாக பரல்ற வரைக்கும் இருந்தால் போதும். நெய் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம எந்த கப்பில் ரவை எடுத்தோமோ அதே கப்பில் நம்ம தண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஒரு கப் போட்டிருக்கோம், அதுக்கு 2 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். ரெண்டு கப் தண்ணி விட்டாச்சு. இதை அப்படியே கிளறட்டும், கொஞ்சம் வேகட்டும். தண்ணி ஊற்றி ஒன்று இது கொஞ்ச நேரம் வெந்ததுக்கப்புறம் இந்த பபுள் வரும் பார்த்திங்களா. இந்த பபுள் வரப்போ நீங்கள் இதில் வந்து ஃபுட் கலர் சேர்க்குறதால சேர்த்துக்கலாம். நான் வந்து ரெட் கலர் ஆரஞ்சு கலர் சேர்க்குறேன். நான் லைட்டாக ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. இது நல்லா அப்படி கலரி விட்டுக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி வந்துடும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நல்லா இந்த இதில் வந்தோடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எடுத்து வச்சுருக்க சர்க்கரை நம்ம இதில் போட்டுக்கலாம். ஒரு கப் ரவைக்கு எந்த கப்பில் நீங்கள் ரவை எடுத்தீங்களோ அதே கப் அளவு நீங்கள் சர்க்கரை எடுத்தால் கரெக்டாக இருக்கும். நம்ம ஒரு கப் சர்க்கரை போட்டுக்கலாம். நம்ம ஒரு கப் சர்க்கரை போட்டாச்சு. ஒரு கப் ரவைக்கு ஒரு கப் சர்க்கரை கரெக்டாக இருக்கும். சர்க்கரையும் போட்டு நம்ம அப்படியே கிண்டி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜ் நம்மளுக்கு கேசரி ரெடி ஆகிடுச்சு. நம்ம சர்க்கரை போட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா அப்படியே கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி வந்துடும். இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருக்க நெய்யில் வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பும் திராட்சையும் போட்டுக்கலாம். இதையும் அப்படியே கிண்டி விட்டுக்கோங்க.
உங்களுக்கு ஏலக்காய் பவுடர் பிடிக்கும் அப்படின்னா இந்த டைமில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கோங்க. எங்கள் வீட்டில் ஏலக்காய் பவுடர் பிடிக்காதனால நான் சேர்த்துக்கல. லாஸ்ட்டாக இதில் வந்து 1 ஸ்பூன் அல்லது 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. நெய் விட்டுட்டு அதையும் கிண்டுங்க. கேசரி ரெடி ஆயிடுச்சு. மறக்காமல் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் போடுங்க. மறக்காமல் ஃபாஹிம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேற ஒரு வீடியோவோட நாளைக்கு வரேன். பாய்.